Welcome back to Digital Vishnu YouTube channel. In the particular video, Google Advanced Search Operator in URL na enna, all in URL na enna, in title na enna, all in title na enna, in text na enna, all in text na enna. இந்த 6 ஆப்ரேட்டர் பத்தி தான் இண்டிவிஜுவலா பார்க்க போறோம். ஒவ்வொரு சர்ச் ஆப்ரேட்டரும் எந்த கண்டிஷன்ல யூஸ் பண்ணுவாங்க, இதோட மீனிங் என்ன, இதை யூஸ் பண்ணி எப்படி சர்ச் ரிசல்ட்டை வந்து ரீஃபைன் பண்றது அப்படின்றத பத்தி இந்த பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா இன் யூஆர்எல், ரைட்டுங்களா? இந்த இன் யூஆர்எல்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் யூஆர்எல் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு கோலன் கொடுத்துட்டு நீங்க எந்த வேர்டை டைப் பண்றீங்களோ அந்த வேர்டு வந்து யூஆர்எல் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டும் அது டிஸ்பிளே பண்ணும், ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கெஸ்ட் போஸ்டிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய வெப்சைட்லாம் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண நினைக்கிறேன், இல்லைங்களா? ஸோ எந்தெந்த வெப்சைட்லாம் கெஸ்ட் போஸ்டிங் ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் சைட்டில் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அங்கே வந்து நான் கெஸ்ட் பிளாகிங் வந்து போடணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் இந்த இன் யூஆர்எல் அப்படின்ற இந்த சர்ச் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணலாம், இல்லைங்களா? ஸோ இன் யூஆர்எல்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கெஸ்ட் போஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த கெஸ்ட் போஸ்ட் அப்படின்ற 2 வேர்டில் ஏதாவது ஒரு வேர்டு மேட்ச் ஆனாலுமேவும் யூஆர்எல் மேட்ச் ஆனாலுமே அந்த ரிசல்ட் ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். கூகுள் போங்க, கூகுளில் போயிட்டு டைப் இன் யூஆர்எல் கோலன் கெஸ்ட் போஸ்ட். ஸோ இங்கே 2 வேர்டு இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இந்த 2 வேர்டில் கெஸ்ட் அப்படின்ற வேர்டு வந்து யூஆர்எல் இருந்தாலும் சரி அல்லது போஸ்ட்ன்ற வேர்டு வந்து யூஆர்எல் இருந்தாலும் சரி அந்த பர்டிகுலர் யூஆர்எல்லாம் டிஸ்பிளே பண்ணும், ரைட்டுங்களா? இங்கே என்டர் பண்ணுறேன். ஸோ எனக்கு காட்டக்கூடிய ரிசல்ட்டில் ஒவ்வொரு ரிசல்ட்டோட டைட்டிலையும் என்னோட கர்சர் வைக்கிறப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கும் அதோட யூஆர்எல் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து நெயில் பட்டேல் அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்து என்னோட கர்சர் வச்சிருக்கேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் அவங்களோட யூஆர்எல் எப்படி காட்டப்படுதுன்னா https nailpatel.com/blog/guide-to-guest-blogging இருக்கு, ரைட்டுங்களா? இப்போ இதில் நான் கெஸ்ட் போஸ்ட்னு தான் டைப் பண்ணியிருக்கேன். இன் யூஆர்எல் கோலன் கெஸ்ட் போஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு காட்டக்கூடிய யூஆர்எல் பார்த்தீங்கன்னாக்கும் கெஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும் மேட்ச் ஆகுது. இந்த பிளாகிங் இருக்கு, நான் போஸ்ட் தான் டைப் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு பிளாகிங்ன்ற யூஆர்எல் பிளாகிங்ன்ற வேர்டு இன்சர்ட் பண்ணப்பட்ட ஒரு யூஆர்எல் காட்டுது. அப்போது இந்த இன் யூஆர்எல் கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய வேர்டில் 2 or 3 வேர்டு கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு வேர்டு மேட்ச் ஆகக்கூடிய யூஆர்எல் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும், ரைட்டுங்களா? சப்போஸ் இங்கே இந்த இன் யூஆர்எல் கோலன் கொடுத்துட்டு நான் கொடுத்துருக்கிற 2 வேர்டுமே மேட்ச் ஆகிற யூஆர்எல் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் இங்கே ஆல் இன் யூஆர்எல் கொடுத்துருங்க, ரைட்டுங்களா? ஆல் இன் யூஆர்எல் என்ன மீனிங்னா இங்கே நான் கொடுத்துருக்கிற 2 வேர்டுமே மேட்ச் ஆகக்கூடிய யூஆர்எல் ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணும், ரைட்டுங்களா? பட் வெறும் இன் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னாக்கும் ஒரே ஒரு வேர்டு மட்டும் மேட்ச் ஆகக்கூடிய யூஆர்எல் கொடுக்கும், ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல சர்ச் பண்ணுறேன். இப்போ எனக்கு காட்டக்கூடிய ரிசல்ட் எல்லாமே பாருங்களேன், கெஸ்ட் அப்படின்ற வேர்டு இருக்கும், போஸ்ட் அப்படின்ற வேர்டு இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இந்த 2 வேர்டு மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதில் என்ன வேர்டு வேணாலும் இருக்கலாம் யூஆர்எல், பட் கெஸ்ட் போஸ்ட் இந்த 2 வேர்டும் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரைட்டுங்களா? நான் ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து என்னோட கர்சர் வைக்கிறேன். அப்படியே கீழே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் லெஃப்ட் கார்னரில் பாருங்களேன் https scribemedia.com/how-to-write-guest-post. இப்போ இந்த கெஸ்ட்ன்ற வேர்டு இருக்குது, போஸ்ட்ன்ற வேர்டு இருக்குது, ரைட்டுங்களா? அப்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல் இன் யூஆர்எல் கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை வேர்டு டைப் பண்ணாலும் அத்தனை வேர்டு வந்து மேட்ச் ஆகக்கூடிய யூஆர்எல் கொடுக்கும், ரைட்டுங்களா? சப்போஸ் எக்ஸாக்ட் மேட்ச் டொமைன் ஒன்று சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் மேட்ச் டொமைன்னா எக்ஸாக்டாக ஒரு கீவேர்டை அவங்களோட யூஆர்எல் யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட வெப்சைட், ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற இந்த 3 வேர்டை எக்ஸாக்டாக ஒருத்தர் யூஸ் பண்ணி ஒரு யூஆர்எல் ஃப்ரேம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆல் இன் யூஆர்எல் கொடுத்துட்டு இந்த இடத்துல டிஜிட்டல் ஸ்பேஸ் மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் கோர்ஸ்னு கொடுக்குறேன், ரைட்டுங்களா? இப்போ இந்த 3 வேர்டுமே மேட்ச் ஆகக்கூடிய யூஆர்எல் ஃபுல்லாக எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும், ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் டைட்டில் என்னோட கர்சர் வைக்கிறேன். ஸோ இப்போ என்ன யூஆர்எல் காட்டுதுன்னு பாருங்கள், https www.udemy.com/course/learn-digital-marketing-course. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்த 3 வேர்டு இன்வால்வ் ஆன யூஆர்எல் எனக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு நீஷ்க்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஏசி சர்வீஸை வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் கொடுத்துட்டு இருக்காரு, எக்ஸாக்டாக ஏசி சர்வீஸ் இன் கோயம்புத்தூர் இல்லாட்டி ஏசி சர்வீஸ் இன் திருச்சி, இந்த பர்டிகுலர் 3 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவரோட வெப்சைட்டோட டொமைன் நேம் கிரியேட் பண்ணி நினைக்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி யாராவது வச்சிருக்காங்களா, இதை பற்றி வச்சிருக்காங்களா செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கிரியேட் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி சர்வீஸ் இன் திருச்சி இந்த கீவேர்டை எக்ஸாக்டாக அவங்களோட யூஆர்எல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை என்டர் பண்ணனாக்கும் யாரெல்லாம் ஏசி சர்வீஸ் இன் திருச்சி அப்படின்ற எக்ஸாக்ட் வேர்டை வந்து அவங்களோட யூஆர்எல் ஃப்ரேம் பண்ணிக்காங்களோ அந்த பர்டிகுலர் யூஆர்எல் எனக்கு டிஸ்பிளே ஆகும், ரைட்டுங்களா?
இதில் ஸ்க்ரால் பண்ணுறேன். இங்கே ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த பர்டிகுலர் டைட்டிலில் என்னோட கர்சர் வைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னாக்கும் https eliteaircon.in/AC sales and service in Trichy general.php அப்படின்னு சொல்லி காட்டுது ரைட்டுங்களா. இப்போ இதில் ஏசி அப்படின்ற வேர்டு இருக்குது, சர்வீஸ்ன்ற வேர்டு இருக்குது, இன்னுன்ற வேர்டு இருக்குது, திருச்சின்ற வேர்டு இருக்குது ரைட்டுங்களா. அப்போ இவங்க எந்த மாதிரி யூஆர்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே வெறும் இன் யூஆர்எல் கொடுத்தீங்களாக்கும், சப்போஸ் ஒரே ஒரு வேர்டு கொடுத்தீங்களாக்கும் அது எக்ஸாக்டாக அந்த ஒரு வேர்டு மேட்ச் அப்படியே யூஆர்எல் ஃபுல்லாக காட்டும். சப்போஸ் இன் யூஆர்எல் கொடுத்துட்டு ஏசி சர்வீஸ் திருச்சின்னு கொடுத்தீங்களாக்கும், ஒன்று ஏசின்ற வேர்டு யூஆர்எல் இருக்கணும், அதர்வைஸ் சர்வீஸ்ன்ற வேர்டு இருக்கணும், அதர்வைஸ் திருச்சின்ற வேர்டு இருக்கணும். இந்த 3 வேர்டில் ஏதாவது ஒரு வேர்டு யூஆர்எல் மேட்ச் ஆனாலும் அந்த யூஆர்எல் உங்களுக்கு காட்டும். அதுதான் இன் யூஆர்எலுக்கும் ஆல் இன் யூஆர்எலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ரைட்டுங்களா. இன் யூஆர்எல்னா ஏதாவது ஒரு வேர்டு மேட்ச் ஆனாலும் அந்த யூஆர்எல் காட்டும். ஆல் இன் யூஆர்எல்னா நீங்கள் ஆல் இன் யூஆர்எல் கொடுத்துட்டு எத்தனை வேர்டு கொடுத்தாலும் அத்தனை வேர்டு மேட்ச் ஆகக்கூடிய யூஆர்எல் மட்டும் தான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டும் ரைட்டுங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய சர்ச் ஆப்ரேட்டான்னு பார்த்தீங்கன்னாக்கும் இன் டைட்டில். ஸோ இன் டைட்டிலும் அதே மாதிரி தான், இங்கே யூஆர்எலுக்கு பதிலாக டைட்டில். ஸோ இன் டைட்டிலில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற வேர்டு கொடுக்குறேன் ரைட்டுங்களா. அப்போ யாரோட வெப்சைட்டோட டைட்டில் எல்லாம் டிஜிட்டல் அப்படின்ற வேர்டோ அல்லது மார்க்கெட்டிங் அப்படின்ற வேர்டோ அல்லது கோர்ஸ்ன்ற வேர்டோ ஏதாவது ஒரு வேர்டு மேட்ச் ஆனாலும் அவங்களோட டைட்டிலில் அந்த டைட்டில் ஃபுல்லாக கொடுக்கும். ஆல் இன் டைட்டில் அப்படின்னா யாரெல்லாம் எக்ஸாக்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்த 3 வேர்டையும் அவங்களோட டைட்டில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ அந்த டைட்டில் எனக்கு கொடுக்கும் ரைட்டுங்களா. செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன் டைட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டைட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்த 3 வேர்டு மேட்ச் ஆகுது. பட் எனக்கு செகண்ட் காட்டக்கூடிய டைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 2 வேர்டு தான் மேட்ச் ஆகுது. பட் இந்த 3 வேர்டும் மேட்ச் ஆகலை. அப்போ இன் டைட்டில்னா என்ன மீனிங்னா டைட்டிலில் டிஜிட்டல்ன்ற வேர்டோ அல்லது மார்க்கெட்டிங்கிற வேர்டோ அல்லது கோர்ஸுன்ற வேர்டோ மேட்ச் ஆனால் அந்த பர்டிகுலர் டைட்டிலோட ரிசல்ட்ஸை மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் அவுட் பண்ணி காட்டும். இப்போ இதே நீங்கள் ஆல் இன் டைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 3 வேர்டுமே கம்பல்சரி மேட்ச் ஆகும். இந்த 3 வேர்டு மேட்ச் ஆகக்கூடிய டைட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில்டர் அவுட் பண்ணி காட்டும். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்த 3 வேர்டுமே டைட்டில் இருக்குது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இதுலேயும் பாருங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் இன்வால்வ் ஆகுது. எனக்கு தேவை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்த 3 வேர்டுமே மட்டுமே வரணும் ரைட்டுங்களா. எக்ஸ்ட்ரா என்ன வேர்டு வேணால் வந்துக்கலாம் ரைட்டுங்களா. அப்போ இதை வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் டார்கெட் பண்ணி ஒரு டைட்டில் ஃப்ரேம் பண்ணி நினைக்கிறவங்க இதுக்கு முன்னாடி எப்படிலாம் டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இதை நான் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இந்த 4 வேர்டுமே மேட்ச் ஆகக்கூடிய டைட்டில் ஃபுல்லாக எனக்கு ஃபில்டர் அவுட் பண்ணாங்க அப்படின்னா கூகுள் வந்து எந்தெந்த வெப்சைட் ஓனர்லாம் அவங்களோட டைட்டில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் இந்த 4 வேர்டை வந்து யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணிக்காங்களோ டைட்டில் அது ஃபுல்லாக எனக்கு காட்டும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோயம்புத்தூர். ஸோ இங்கே டிஜிட்டல்ன்ற வேர்டு இருக்குது, மார்க்கெட்டிங்கிற வேர்டு கோயம்புத்தூர் இருக்குது. பட் இதோட ஃபுல் டைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் கண்டிப்பாக கோர்ஸ்ன்ற வேர்டு எங்கேயாவது இடத்துல இருக்கும் ரைட்டுங்களா. அதனால் எனக்கு இந்த டைட்டில் காட்டுது. இங்கேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர். ஸோ இந்த 4 வேர்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ரைட்டுங்களா. எக்ஸ்ட்ராவாக எந்த வேர்டு வேணும் ப்ரெசென்ட் ஆகிக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆல் இன் டைட்டில் கொடுத்து நீங்கள் என்ன பர்டிகுலர் வேர்டு கொடுத்தீங்களோ அந்த வேர்டு இருக்கக்கூடிய டைட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி காட்டும். சரி, இதை வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் இந்த எக்ஸாக்டான கீவேர்டு வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆஇருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுக்கு ஆல் இன் டைட்டில் கொடுக்காம ஜஸ்ட் வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் மட்டும் கொடுங்க. சைட் கோலன் டைப் பண்ணுங்க ரைட்டுங்களா. சைட் கோலன் டைப் பண்ணிட்டு டைப் digitalvishnu.in. இப்போ இந்த வெப்சைட் digitalvishnu.inன்ற வெப்சைட்டில் எங்கெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் அப்படின்ற வேர்டு மேட்ச் ஆகுதோ அதை ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணும். செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் இருக்குது. இங்கேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் அப்படின்ற வேர்டு எந்தெந்த பேஜ் அல்லது எந்தெந்த போஸ்ட்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக ஃபில்டர் அவுட் பண்ணிடுச்சு ரைட்டுங்களா. அப்போது இந்த சைட் காலம் கொடுத்துட்டு நீங்கள் ஆல் இன் டைட்டில் ஆல் இன் யூஆர்எல் அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா. சைட் காலம் கொடுத்துட்டு எக்ஸாக்டாக டபுள் கோட்டில் எந்த வேர்டு கொடுக்குறீங்களோ அந்த வேர்டு எந்த வெப்சைட் கொடுத்தீங்களோ அந்த வெப்சைட்டில் எந்தெந்த பேஜ் அல்லது போஸ்டெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில்டர் அவுட் பண்ணி கொண்டு வரும். இதை ஃபில்டர் அவுட் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செக் பண்ணி பார்க்கலாம்னா இப்போ இந்த பர்டிகுலர் வேர்டை சரிங்களா, இந்த பர்டிகுலர் வேர்டுக்குன்னு தனியாக ஒரு பேஜ் எழுதிருப்பீங்க சரிங்களா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூருக்குன்னு தனியாக ஒரு பேஜ் இருக்கும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேஜஸ் அண்ட் போஸ்ட்லேயும் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு இன்டர்னல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கா அல்லது எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுத்தீங்கன்னாக்கும் அதை கட் பண்ணிவிட்டு இன்டர்னல் லிங்க் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும் ரைட்டுங்களா.
அதுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ ஆல் இன் டைட்டில் அப்படின்னா இன் டைட்டில்ன்றது ஒரே ஒரு வேர்டு மேட்ச் ஆகக்கூடிய டைட்டில் மேட்ச் ஆகக்கூடிய ரிசல்ட் ஃபுல்லாக கொடுக்கும். ஆல் இன் டைட்டில் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 3 வேர்டும் மேட்ச் ஆகக்கூடிய டைட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கும். ரைட்டுங்களா? இன் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னா இன் யூஆர்எல்ன்றது நீங்கள் ஒரு போஸ்ட்டோ அல்லது பேஜோ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல அந்த டெக்ஸ்ட் இருந்தால் அதை ஃபில்டர் பண்ணி காட்டும். இன் டைட்டில்ன்றது நீங்கள் டைட்டில் கொடுத்த அந்த பர்டிகுலர் வேர்டு இருந்தால் அதை மேட்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி காட்டும். இன் டெக்ஸ்ட்ன்றது கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் அந்த பர்டிகுலர் வேர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்களாக்கும் அந்த பர்டிகுலர் போஸ்ட் அல்லது பேஜஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து வந்து காட்டும். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட்டுங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதில் டிஜிட்டல்ன்ற வேர்டோ அல்லது மார்க்கெட்டிங்கிற வேர்டோ மேட்ச் ஆகக்கூடிய கண்டென்ட்டில் அவங்க எழுதியிருப்பாங்களா, கண்டென்ட்டில் டிஜிட்டல் அல்லது மார்க்கெட்டிங் அப்படின்ற வேர்டு மேட்ச் ஆகக்கூடிய சர்ச் ரிசல்ட் ஃபுல்லாக எனக்கு ஃபில்டர் பண்ணி காட்டும். ரைட்டுங்களா? செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன் டெக்ஸ்ட் கொடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுக்குறேன். எனக்கு காட்டக்கூடிய ரிசல்ட்டில் எல்லா ரிசல்ட்டையும் பாருங்கள். ஒன்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கும், அதர்வைஸ் டிஜிட்டல்ன்ற வேர்டு மட்டும் இருக்கும், அல்லது மார்க்கெட்டிங்கிற வேர்டு மட்டும் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸாக்டாக இந்த 2 வேர்டுமே மேட்ச் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது. செகண்டில் பாருங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட்குள்ள வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த பர்டிகுலர் ரிசல்ட் வந்து எனக்கு காமிச்சிருச்சு. பட் தேர்டில் பாருங்கள் இதுலேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெண்டுமே இருக்குது. ஒரு சில ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி மார்க்கெட்டிங் அல்லது டிஜிட்டல் மட்டும் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த கேஸில் இதுலேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. ரைட்டுங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூடிய ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. ரைட்டுங்களா? பட் இன் டெக்ஸ்டோட மீனிங் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு வேர்டு மேட்ச் ஆனாலும் அந்த பர்டிகுலர் வேர்டு கண்டென்ட்குள்ள யூஸ் பண்ணினாலும் அந்த ரிசல்ட் மட்டும் கொண்டு வந்து காட்டும். சப்போஸ் இங்கே இருக்கக்கூடிய 2 வேர்டு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்துக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இதில் இன் டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை ஏதாவது ஒரு வேர்டு இல்லைன்னா 2 வேர்டு மேட்ச் ஆனாலும் அதை காட்டும். ரைட்டுங்களா? செக் பண்ணி பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இங்கே இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் 4th ரிசல்ட்டும் 5th ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஸோ இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எல்லாமே இருக்குது. எஸ், இந்த இடத்துல பாருங்களேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும்தான் இருக்குது, கோர்ஸ் கிடையாது. ரைட்டுங்களா? அப்போது இன் டெக்ஸ்டோட மீனிங் என்னென்னா எய்தர் டிஜிட்டல்ன்ற வேர்டு மேட்ச் ஆனாலோ அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற வேர்டு மேட்ச் ஆனாலோ அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்ற வேர்டு மேட்ச் ஆனாலோ அந்த ரிசல்ட்டை காட்டும். ஆனால் இந்த 3 ரிசல்ட்டும் கம்பல்சரி ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்ற எந்த நெசசிட்டியும் கிடையாது. ரைட்டுங்களா? பட் இதே ஆல் இன் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 3 வேர்டுமே கம்பல்சரி எல்லா கண்டென்ட்டில் இந்த 3 வேர்டை யாரெல்லாம் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கண்டென்ட்டை எடுத்து வந்து காட்டும். ரைட்டுங்களா? செக் பண்ணி பார்க்கலாம். ஆல் இன் டெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு இங்கே காட்டக்கூடிய எல்லா ரிசல்ட்டையும் பாருங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்ற வேர்டு எக்ஸாக்டாக இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள கோர்ஸ் இங்கே இருக்கும். ரைட்டுங்களா? இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னு இருக்குது. ரைட்டுங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஸோ எக்ஸாக்டாக வரணும்னு இல்லை, அதோட காம்பினேஷன் கூட வரலாம். ரைட்டுங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஸோ எல்லா ரிசல்ட்டும் பாருங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். அப்போ இந்த சர்ச் ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் உள்ள கண்டென்ட்குள்ளே இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஓகே, சரி. இப்போ இன் டெக்ஸ்ட்டை எந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சைட் கோலன் யூஸ் பண்ணி நீங்கள் இன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் யூசிங் சைட் கோலன் digitalvision.in. ஓகே, digitalvision.in இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இன் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். எந்தெந்த கண்டென்ட்லாம் நான் வந்து பேக் லிங்க் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, பேக் லிங்க் அப்படின்ற டெக்ஸ்ட் எந்தெந்த கண்டென்ட்குள்ளெல்லாம் இங்கே எந்தெந்த இண்டெக்ஸ் பேஜ்லலாம் பேக் லிங்க் அப்படின்ற வேர்டு வந்து கண்டென்ட்குள்ளே எழுதப்பட்டிருக்கோ அதை ஃபுல்லாக எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். லிஸ்ட் அவுட் பண்ணதான் பார்க்கலாம். எஸ், digitalvision.in இங்கே டிஸ்பிளே அப்படியே எல்லா யூஆரும் பாருங்கள் ஒன்லி டிஜிட்டல் தான் டிஸ்பிளே ஆகும். ரைட்டுங்களா? வேறு எந்த ரிசல்ட்டும் வராது. ரைட்டுங்களா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ ஒன்லி டிஜிட்டல் விஷன் மட்டும் தான் காட்டுது. செகண்ட் கண்டிஷன் ஆனால் பேக் லிங்க் அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்குது. பேக் லிங்க் அப்படின்ற வேர்டை வந்து எந்தெந்த கண்டென்ட்டுக்குள்ளெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கணும் அதை மட்டும் எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் பேக் லிங்க்ன்ற வேர்டு இருக்குது. செகண்ட்லேயும் பாருங்கள் இங்கேயும் பேக் லிங்க் அப்படின்ற வேர்டு எங்கே இருக்கா? எஸ் இருக்குது. ரைட்டுங்களா? தேர்டில் பாருங்கள் இங்கேயும் பேக் லிங்க் இருக்கான்னு பாருங்கள். எஸ், பேக் லிங்க் இருக்குது. ஸோ இங்கேயும் பேக் லிங்க் இருக்குது. பேக் லிங்க். ஸோ இந்த பேக் லிங்க் அப்படின்ற வேர்டு எந்தெந்த கண்டென்ட்குள்ளெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டிருக்கு. ஒன்லி என்னோட டொமைனில் மட்டும். ஓகேங்களா? ஸோ உங்களோட டொமைன் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் சைட் கோலன் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இல்லை உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டில் எங்கெல்லாம் இந்த பர்டிகுலர் வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ரைட். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் இன் யூஆர்எல்னா என்ன,
ஆல் இன் யூஆர்னா என்ன, இன் டைட்டில்னா என்ன, ஆல் இன் டைட்டில்னா என்ன, இன் டெக்ஸ்ட்னா என்ன, ஆல் இன் டெக்ஸ்ட்னா என்ன. ஸோ இந்த 6 சர்ச் ஆப்ரேட்டரை பற்றி இன்டெப்த்தாக பார்த்துருக்கோம். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, அடிஷனலாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். ஸோ எல்லோரும் அதுக்கு பெனிஃபிட் ஆவாங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கூகுள் சர்ச் ஆப்ரேட்டரில் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேட்டர் இருந்தது அப்படின்னா அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் another useful information நான் மீட் பண்ணுறேன். Until that, signing off, Digital Vishnu.